எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துரூப சார்பாக முத்துரூப பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேர் டாபிக் பேர் தமிழ்நாட்டில் 2026 தமிழக சட்டசபை தேர்தல் முடிஞ்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட 85% ஓட்டு டேலி இருக்குன்னு சொல்கிறாங்க புள்ளிவிவரங்கள். ஸோ அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் அதிகமாக டேலியாக இருக்குது. அதுக்கப்புறம் விஜய் சென்னையில் பார்த்தோன்னா விஜயுடைய பெரம்பலூர் டூரில் அதிகமாக டேலியாக இருக்குது. ஸோ இதுதான் ஒரு கவனிக்காத விஷயமா இருக்குது. ரெண்டு மாற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. ஸோ என்னென்னா திமுக அதிமுகன்னு சொல்லிட்டு இருந்தனால சில தகவல் வரப்படி டிவிக்கே திமுக பல தொகுதியில் நேரடி போட்டின்ற மாதிரி தெரியுது. ஸோ பெரம்பலூர் தொகுதி விஜய் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மற்ற தொகுதி நிலவரத்தில் ஆனால் இவர் ஓட்டு செம்மையாக டேமேஜ் பண்ணுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜயால் எழுச்சின்னா அது எல்லாரும் பேசுகிறாங்க. 85% ஓட்டு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் இதுதான் முதல் வாட்டி. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் எஸ்ஐஆரை சொல்லலாம். எஸ்ஐஆரில் இறந்து போனவங்க பல பேரை நீக்காமல் இருந்தனால அந்த மாற்றம்னு சொல்கிறாங்க திமுக. இதனால் எங்கள் ஆட்சி மாற்றுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. மீண்டும் திமுக 2.1 சொல்கிறாங்க. ஸோ இதை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுக்கு இந்த ஜென்சி பசங்களோட ஓட்டு முழுக்க அவர்கள் தவறை மாதிரியான ட்ரெஸ் கையில் போட்டுக்கிட்டு வாக்காளர்கள் நிறைய பேர் அங்கே போயிருக்காங்க. இதனால் பண்ணுற மாற்றம் தமிழ்நாடு அரசியல் 2026 அரசியல் மே 4 ஒரு புதிய ஒரு அரசியல் அத்தியாயத்தை எழுத போகிறோன்ட்டு பேசுகிற அளவுக்கு ஜேர்னலிஸ்ட்டு வந்துட்டாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னு மாற்றம் வந்தால் அதிமுக ஒழித்து கட்டி விஜய் அந்த இடத்துக்கு வராரான்ற அந்த ஒரு கேள்வி எழுது. ஸோ யூடியூப் எல்லாத்துலேயும் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் பல தொகுதியில் விஜய் திமுக தான் வருது. ஸோ விஜய் கிட்டத்தட்ட 10-15% ஓட்டு வாங்குவாங்க நம்ம சொல்லி. ஆனால் அது இப்போ 20 வரக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஜென்சி கிட்ஸ் பசங்க தான் இந்தியா மாற்றப்படும்னு சொல்கிறாங்க. நேபாளத்தில் புரட்சி பண்ணி மாற்றினாங்க, இலங்கையிலையும் அதுதான். ஆனால் தமிழ்நாட்டில் ஜென்சி கிட்ஸ் பசங்க ரீச்சும் ஒரு சினிமா மோகத்தால் மாற்றினாங்க. இப்படிப்பட்ட ஜென்சி கிட்ஸ் பசங்கலாம் யாருன்னு பார்த்தோன்னா பிஇ முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பாங்க. சொமேட்டோ ஓட்டிக்கிட்டு இது மாதிரியான ஒரு எப்படி சொல்லணும், ஒரு டெலிவரி பாய் இது மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு அவனுக்கு அரசியல் அறிவு இருக்காது, எதுவும் இருக்காது. அரசியலை பற்றி சிந்திக்க மாட்டான். அவனுக்கு சினிமா அதே பொழுது போகிறனால நான் வீட்லேயும் 2 பேர் இருக்கும். அந்த காலத்தில் 5-6 குழந்தைங்க நான் அவனுக்கு வாழ்க்கை பற்றி தெரியும். ஆனால் 2 பேர் இருக்கனால அம்மா அப்பா சம்பாதிப்பாங்க, ஏதோ என் வீட்டு சொமேட்டோ ஓட்டிகிட்டு தெரியுமா. இதனால் அவனுக்கு அரசியல் புரிதல் இல்லாதவங்க விஜய்க்கு ஓட்டு போட்டுருப்பான். அரசியல் புரிதல் கொடுக்குற எல்லாமே திமுக தான் ஓட்டு போட்டிருக்கோம். ஸோ இவங்களாலுடைய மாற்றம் தான் இந்த ஓட்டு இன்க்ரீஸாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றாங்க. ஸோ விஜய் அவர்கள் செய்யாத மாற்றத்தை விஜய் மே 4ஆம் தேதி செய்ய போகிறாரா நமக்கு சரியாக தெரியல. ஸோ தமிழ்நாடு அரசியல் இந்த அதிகமான இந்த வாக்கு சதவீதம் என்பது தமிழ்நாடு அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போதா, 2 திராவிட கட்சிகளை இல்லாமல் ஒரு புதிய திராவிடத்தை பேரை இல்லாத ஒரு கட்சியாக தாவேக வரப்போதா, அது மாதிரியான ஒரு பேச்சு தான் இழந்துட்டுருக்கேன். ஒரு பத்திரிக்கையாக என்னுடைய பார்வை அப்போ தான் தெரியுது. ஸோ தமிழ்நாடு அரசியல் மாற்றத்தை நோக்கி நகர்கிறதுக்கு தெரியுது. இதில் ஓட்டு சதவீதம் வந்திருக்குது நம்ம என்ன சொல்லணும்னு தெரியல. இது எஸ்ஐஆர் நீக்கத்தால் வந்த ஓட்டு சதவீதம்னு சொல்லலாம். ஸோ பல சொல்லலாம். எஸ்ஐஆர் நீக்கியதால் வந்த ஓட்டு சதவீதம் திமுக சொல்கிறதுனால பெண்கள் ஓட்டு அதிகமாக ஆயிருக்குன்ற வாய்ப்பு இருக்குது. இது 85%ன்றது சும்மா ஒரு தோராயம் தான். இன்னும் போஸ்டர் ஓட்டு சரியான புள்ளி வரத்தோட என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா 90 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. நாளைக்கு தான் நமக்கு புள்ளி வரமாக தெரியும். ஸோ வாக்குப்பட்ட எல்லாரும் ஜனநாயக கடமை செஞ்ச எல்லாருக்கும் என்னுடைய வார்த்தைகளை சொல்கிறோம். நீங்கள் ஒரு கட்சி ஓட்டு போட்டால் நான் ஒரு கட்சி ஓட்டு போடுறேன். யார் ஓட்டு போட்டால் நம்ம சொல்லிக்க வேண்டாம். அது நம்ம சிதம்பரம் ரகசிய மாதிரி. ஸோ மே 4 என்ன மாற்றம் வரப்போகிறத நம்ம பொறுமையாக பார்த்தான்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு விடைபெறும் முத்துராஜ். பாய்.